ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்சஸ் பார்ப்போம். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி உள்ள சென்டென்சஸ் கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். உங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்கூலில் படித்தாலோ காலேஜில் படித்தாலோ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கூட இது கேட்பாங்க. ஆனால் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷனில் இல்லாட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷனில் இந்த கொஸ்டின் ஒரு ஸ்டாக் கொஸ்டின், எப்போதுமே ஒரு ஸ்டாக் கொஸ்டின் இருக்கும். அதாவது ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்ட்டு போட்டு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த லெசன் எதுனா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை பற்றி, ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனை பற்றி பேசி அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஹைப்போதெட்டிக்கல்னால் உண்மை இல்லை, நீங்கள் ஒன்று அப்படி நினைக்கிறீங்க, இப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி உள்ள சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கிராமரில் சப்ஜங்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜங்டிவ் அப்படின்ட்டு நான் கிராமர் ரூட்டில் போகலை. சாதாரணமாக ஃபார் த பர்பஸ் ஆஃப் யுவர் எக்ஸாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிராமர் இருந்தால் கூட பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி லெசன். இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்ப்போம். ஐ விஷ் ஐ வேர் அ மில்லியனர். மில்லியன்னா 10 lakhs அப்படின்னு அர்த்தம். டாலர்ஸ் அதாவது அமெரிக்காவில் மில்லியன் தான் சொல்லுவாங்க, கோடின்னு சொல்ல மாட்டாங்க, க்ரோர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மில்லியன் தான் சொல்லுவாங்க. மில்லியன் பில்லியன் அப்படி தான் போகும். ஸோ நம்ம கோடீஸ்வரர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஐ விஷ் ஐ வேர் அ மில்லியனர். நான் கோடீஸ்வரராக இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத விஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் கோடீஸ்வரர் இல்லை, சாதாரண ஆளாக தான் இருக்கிறீங்க. ஐ எம் நாட் அ மில்லியனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு ரியல் சிச்சுவேஷன், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அப்படி இருக்கும்போது நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, உங்களோட ஆசையை தெரிவிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு விஷஃபுல் திங்கிங் அப்படிங்கிறது. விஷஃபுல் திங்கிங்னா என்ன அர்த்தம்னா, ஐடியாஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் வாட் யூ வுட் லைக், உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா இருக்குது. நாட் ஆன் ஃபேக்ட்ஸ், உண்மையில் அப்படி கிடையாது. உண்மையை பேஸ் பண்ணி, உண்மையை அடிப்படையாக வச்சு நீங்கள் பேசலை, ஒரு விருப்பத்தை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் ஐ விஷ் ஐ வேர் அ மில்லியனர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி உள்ள சென்டென்சஸும் பார்ப்போம். ஐ விஷ் ஐ வேர் டாலர். ஒரு குட்டியாக உள்ள பையனோ பெண்ணோ சொல்கிறாங்க, ஐ விஷ் ஐ வேர் டாலர், நான் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வளர்த்தியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தேர்ட் சென்டென்ஸை பார்ப்போம். ஐ விஷ் ஐ வேர் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பட் ஐ ஆம் நாட் த பிரைம் மினிஸ்டர். அதுதான் ரியல் சிச்சுவேஷன், உண்மையான சிச்சுவேஷன் அதுதான். ஐ ஆம் நாட் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாம் வரும். என்ன எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும், ஸ்கூல் எக்ஸாமினேஷன், இல்லாட்டா ஒரு ப்ரொமோஷனல் எக்ஸாமினேஷன், இல்லைன்னா ஒரு காம்படிட்டிவ் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், எதாக இருந்தாலும் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன் எதாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் கரெக்டாக வரும். இதை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ விஷ் ஐ வேர்ன்ட் சாதாரணமாக ஐயோட வரும்போது, அதாவது ப்ரெசண்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட் சிம்பிளில் என்ன சொல்லுவோம், ஐ வாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ வாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆம்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், அந்த ப்ரெசன்ட் கண்டிஷனை பற்றி. ஏன்னா மில்லியனர் கிடையாது, நீங்கள் விஷ் பண்ணுறீங்க. அல்லாட்ட அது எப்படி சொல்லணும், ஐ விஷ் ஐ வாஸ் அ மில்லியனர்னு சொல்லணும், ஐ விஷ் ஐ ஆம் அ மில்லியனர்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஐ வேர்ன்னு சொல்கிறீங்க. அதுதான் இந்த சென்டென்ஸினுடைய ட்ரிக். இந்த ட்ரிக்கை தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஒன்று, நீங்கள் விஷ் பண்ணும்போது ரியல் சிச்சுவேஷனுக்கு மாறாக விஷ் பண்ணும்போது அந்த வேர் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது ப்ரெசண்ட் இப்போ உள்ள நிலைமை உங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த வேர் சொல்லணும். அதை ஒன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஃபோர்த் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ விஷ் ஐ நியூ ஹர் நேம். அவள் பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத விஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் வேர் கிடையாது, ஐ நியூ. ஏன்னா நியூங்கிறது
ஒரு ஆக்ஷன் வேர்பு. ஆக்ஷன் வேர்பு வரும்போது அந்த வேர் வராது. ஒரு பொசிஷன், ஒரு நிலைமையை சொல்லும்போது அந்த வேர் வரும். ஏன்னா ஐ வேற மில்லியனர்ங்கிற ஒரு நிலைமையை சொல்கிறது. இது வந்து ஒரு ஆக்ஷனை சொல்லும்போது அந்த வேர் வராது. ஐ விஷ் ஐ நியூ ஹர் நேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ப்ரெசன்ட் கண்டிஷனில் நீங்கள் வந்து யூ டோன்ட் நோ த நேம், உங்களுக்கு அந்த நேம் தெரியாது. அப்படி உள்ளம்போது அந்த நியூ போடணும். அதாவது எப்போதுமே ரியல் சிச்சுவேஷனில் என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸ்லேருந்து ஒரு டென்ஸு பின்னால் போய் அந்த விஷை பற்றி சொல்லணும். இப்போ இதில் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஐ ஆம் நாட் அ மில்லியனர். அந்த இப்போ உள்ள ப்ரெசன்ட் நிலைமை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அது மாதிரி ஐ டோன்ட் நோ ஹர் நேம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது. அதை வந்து அந்த விஷ் பண்ணி சொல்லும்போது அது ப்ரீவியஸ் டென்ஸுக்கு கொண்டு போகணும். அதான் ப்ரீவியஸ் டென்ஸ் இல்லது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ப்ரீவியஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். அதான் ஐ வேர் அ மில்லியனர், ஐ விஷ் ஐ வேர் அ மில்லியனர்னு பாஸ்ட் டென்ஸு சொல்கிறீங்க. ஆனால் அந்த வாசு சொல்லாமல் வேர் சொல்கிறீங்க. அது ஒரு பெக்யூலியராக இருக்குது. அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஐ விஷ் ஐ நியூ ஹர் நேம், ஐ நோ அப்படி KNOW நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு. அது ஒரு டென்ஸ்க்கு முன்னால் கொண்டு போகணும். பாஸ்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு கொண்டு வரணும். அது வந்து நியூ. ஐ விஷ் ஐ நியூ ஹர் நேம் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு பார்ப்போம். ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் ஹார்டர் ஃபார் எக்ஸாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் ஹார்டர் ஃபார் எக்ஸாம். இப்போ உள்ள நிலைமை என்ன? யூ டிட் நாட் ஒர்க் ஹார்ட். அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணனால நல்ல மார்க் வாங்கலை. ஆனால் விஷ் பண்ணுறீங்க. ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் ஹார்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறத நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஹார்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமே, கம்பேரேட்டிவாக சொல்கிறீங்க ஹார்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமேன்ட்டு. இப்போ உள்ள நிலைமை என்னது? ஐ டிட் நாட் ஒர்க் ஹார்ட். அது இது நல்லா படிக்கலை. அந்த டிட் நாட் ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அதை வந்து ப்ரீவியஸ் டென்ஸுக்கு கொண்டு போகணும். பாஸ்ட் டென்ஸுக்கு ப்ரீவியஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதை தான் இங்கே கொண்டு வரோம். ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட். அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது ப்ரெசண்ட் நிலைமை என்ன? ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதை விஷ் பற்றி பேசும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போகணும். அதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுடைய முக்கியமான இது. ஸோ ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் ஹார்டர் ஃபார் த எக்ஸாம் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ விஷ் ஐ ஹேட் பாஸ் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம் போல் இருக்கே அப்படிங்கிறதான். பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு விஷ் பண்ணுறீங்க. அதை விஷ் பண்ண ஐ ஹேட் பாஸ்ட் அப்படின்ட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்டில் போடுறீங்க. ஏன்னா இப்போ உள்ள நிலைமை என்னென்னா ஐ டிட் நாட் கெட் ஃபஸ்ட் கிளாஸ். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இப்போ நிலைமை. அது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அதனால் பாஸ்ட் பெர்ஃபெக்டில் போட்டு அதை விஷ் போடணும். ஐ விஷ் ஐ ஹேட் பாஸ் த எக்ஸாம் இன் த ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு போடணும். இந்த விஷை பற்றி உள்ள கடைசி சென்டென்ஸ். இப்போ பாஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்லேருந்து சிம்பிள் ப்ரெசண்ட்லேருந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு போகிறத பார்த்துட்டோம். சிம்பிள் பாஸ்ட்லேருந்து பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக போகிறத பார்த்துட்டோம். இப்போ ஃப்யூச்சரை பற்றி பார்ப்போம். ஐ விஷ் இட் வுட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் விஷ் பண்ணுறீங்க. அதுக்கு என்னன்னா அர்த்தம்னா இட் வில் நாட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யாது. ஏன்னா இப்போ வந்து கோடை காலமாக இருக்குது. கோடை காலத்தில் எங்கே மழை வரும்? அதனால் மழை வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நாளைக்கு மழை வராது அப்படிங்கிறத இப்போமே சொல்கிறீங்க. அது வந்து ஒரு ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இதுக்கு இப்போ பாருங்கள், அது வந்து ஐ விஷ் இட் வுட், அந்த வில் அப்படிங்கிறது வுட்டாக மாறும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ ஐ விஷ் இட் வுட் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் விஷை பற்றி உள்ளது. வேறு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் விஷை யூஸ் பண்ணி ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் இமேஜினரி சிச்சுவேஷனை பற்றி பேசினோம். அதாவது ஒரு கற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம். அதுக்குள்ளே சென்டென்சஸும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இஃப்பை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சென்டென்சஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். இஃப்பை பற்றி ஏற்கனவே, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷனல், அதை பற்றி ஏற்கனவே ஒரு லெசன் எடுத்திருக்கேன். அதனுடைய லிங்க் மேலே இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2-3 சென்டென்சஸ்ஸு பார்ப்போம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தேட் அப்படின்னு சொல்கிறீங்க. இஃப் ஐ வேர் யூ, அதாவது நான் நீயாக இருந்தால். நான் நீயாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது அன்ரியல். ஒரு அன்ரியல் சிச்சுவேஷனை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசணும். அதாவது இப்போ வந்து அன்ரியல் சிச்சுவேஷன். அதனால் அது வந்து இப்படி பேசும்போது அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில்
பாஸ்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா வேர். அது வாஸ் வேறு, இதுக்கு ரெண்டுக்கு இடையில் வேர் யூஸ் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். நான் நீயாக இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஐ ஆம் நாட் யூ, அதுதான் உண்மை. ஆனால் இஃப் ஐ வேர் யூ அப்படிங்கிறது ஒரு இமேஜின் பண்ணி சொல்கிறீங்க, அதாவது அன்ரியல் சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் வந்து இஃப் ஐ ஒன் த லாட்டரி ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. லாட்ரி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதுதான் உண்மை. அது இஃப் ஐ ஒன் த லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் பண்ணி நீங்கள் அன்ரியலாக அதாவது உண்மை இல்லாததை ஒன்றை இமேஜின் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். வின் ஒன்று தான் பாஸ்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு. இதை ஒன்று கவனிக்கணும். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே இப்படி உள்ள சிச்சுவேஷனில் அந்த பாஸ்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ உள்ள நிலைமை பற்றி பேசும்போது, இப்போ உள்ள நிலைமை லாட்ரியை நீங்கள் வின் பண்ணலை. இஃப் ஐ ஒன் த லாட்ரி அப்படிங்கிறது நான் லாட்ரி வின் பண்ணியிருந்தால் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்மில் உள்ள வேர்பை போடணும். அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஃப் ஐ வேர் டாலர் ஐ வுட் நாட் வேர் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் நாட், நான் வந்து ஹீல்ஸு போட்டிருக்க மாட்டேன். இஃப் ஐ வேர் டாலர், நான் வளர்த்தியாக இருந்தா அப்படின்ட்டு கொஞ்சம் வளர்த்தி குறை உள்ள பெண்ணு பேசுகிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து செகண்ட் கண்டிஷனல் அப்படின்ட்டு பேர். அதாவது ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பற்றி அன்ரியலாக இமேஜின் பண்ணி பேசுகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த சிம்பிள் பாஸ்ட்டு போட்டு பேசணும். அது வந்து செகண்ட் கண்டிஷனல். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இஃப்பை யூஸ் பண்ணி ஒரு அன்ரியல், இம்பாசிபிள், ஹைப்போதெட்டிக்கல் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். ஏற்கனவே ப்ரெசண்ட்டை பற்றி பேசும்போது, அது அன்ரியல் ப்ரெசண்ட்டை பற்றி பேசும்போது அதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட்டு ஃபார்மில் உள்ள வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பாஸ்ட்டு அன்ரியல், இம்பாசிபிள், ஹைப்போதெட்டிக்கல் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் டென்ஸ் உள்ள சென்டென்ஸை வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இப்போ உள்ள நிலைமையில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட் இது. அதாவது நான் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஸோ அப்போ எப்படி சொல்லணும்? பாஸ்ட்டு பெர்ஃபெக்டை வச்சு சொல்லணும். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர்ங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டில் உள்ள ஒரு ஃப்ரேஸ். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ்ட் மை எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஹேட் ஸ்டடீட் அப்படிங்கிறது வரணும் இஃப்க்கு பிறகு. அதுக்கு பிறகு வுட் ஹாவ் அப்படின்ட்டு வரணும். அதையும் பார்க்கணும். அது பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு தான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் இட் ஹேட் நாட் ரெயின்ட் ஐ வுட் ஹவ் கான் அவுட். ஏன்னா ரெயின் பெஞ்சது, அதனால போகலை. ரெயின் பெய்யாமல் இருந்திருந்தால் அப்படின்ட்டு ஒரு அன்ரியலாக, ஏன்னா முடிஞ்சு போச்சு பாஸ்ட்டு. ரெயின் பெஞ்சது அப்படிங்கிறது பாஸ்ட்டு. ரெயின் பெய்யாமல் இருந்திருந்தால் அப்படின்ட்டு ஒரு அன்ரியல் பாஸ்ட்டு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறீங்க. இஃப் இட் ஹேட் நாட் ரெயின்ட் ஐ வுட் ஹவ் கான் அவுட், நான் வெளியே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் இஃப் அண்ட் அஸ் தோ, இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹீ ஆர்டர்ஸ் மீ அபவுட் ஆஸ் இஃப் ஐ வர் ஹிஸ் ஒய்ஃப். நான் என்னைய ஒய்ஃபு போல் நினச்சிக்கிட்டு அவர் விசாமல் ஆர்டர் பண்ணுறாரு. நான் என்ன அவர் ஒய்ஃபா? இல்லையா, என்னைய இப்படி போட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன அவர் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறீங்கள, அதுதான். ஹீ ஆர்டர்ஸ் மீ அபவுட் ஆஸ் இஃப் ஐ வேர் ஹிஸ் ஒய்ஃப். பார்த்தீங்களா, ஐ வேர் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹீ டாக்ஸ் ஆஸ் தோ ஹீ இஸ் த பாஸ் மாதிரி அவன் வந்து என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் என்ன பாஸா? அவன் என்ன முதலாளியா? எனக்கு முதலாளியா? அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் டைம் வி ஸ்டார்டட். இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் இல்லை, இட்ஸ் டைம் வி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறீங்க. பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற சாதாரண சென்டென்சஸை விட இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ் தான். இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட்னு சொல்லலை, இட்ஸ் டைம் வி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு நல்ல விதமான இது. நாம் தொடங்கும் நேரம் இது அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இட்ஸ் டைம் யூ ஸ்டார்டட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஆனால் இப்போ வந்து
ஃபெப்ரவரி ஆயிடுச்சு, ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குது, இட்ஸ் டைம் யூ ஸ்டார்டட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு. இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட்னு சொல்ல, டு ஸ்டார்ட்னு சொல்ல, இட்ஸ் டைம் யூ ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்டென்ஸு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள லெசனில் வந்து விஷை எப்படி யூஸ் பண்ணுறது, இஃப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஆஸ் இஃப் ஆஸ் தோ யூஸ் பண்ணுறத பார்த்துட்டோம். இப்போ கடைசியில் இந்த டைம் பற்றி சொல்லும்போது உள்ளதும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெக்யூலியர் சென்டென்சஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் சென்டென்சஸ்ஸு. இதை படிச்சுக்கோங்க. இதில் எக்ஸாமில் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இதை ஷுவராக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருக்கா கூட போட்டு பார்த்துக்கோங்க, அப்போ ஷுவராக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். If you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.